ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சமனுசத ரூபயா மகிஷ்யா சமனுசத ரூபயா மகிஷ்யா குணவத்யா சுதயா ச தேவஹூத்யா குணவத்யா சுதயா ச தேவஹூத்யா பவதீரித நாரதோபதிஷ்டஹ பவதீரித நாரதோபதிஷ்டஹ சமகாத் கர்தமம் ஆகதி பிரதீக்ஷம் சமகாத் கர்தமம் ஆகதி பிரதீக்ஷம் சமனுசத ரூபயா மகிஷ்யா குணவத்யா சுதயா ச தேவஹூத்யா சமனுசத ரூபயா மகிஷ்யா குணவத்யா சுதயா ச தேவஹூத்யா பவதீரித நாரதோபதிஷ்டஹ சமகாத் கர்தமம் ஆகதி பிரதீக்ஷம் பவதீரித நாரதோபதிஷ்டஹ சமகாத் கர்தமம் ஆகதி பிரதீக்ஷம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ச மனுகு அந்த மனு, பவதீரித உங்களால் தூண்டப்பட்டு, நாரதோபதிஷ்ட நாரதரால் உபதேசிக்கப்பட்டு, சதரூபயா மகிஷ்யா தன் மனைவி சதரூபையுடனும், குணவத்யா நற்குணங்கள் நிறைந்தவளான, சுதயா மகளான, தேவஹூத்யா தேவஹூதியுடனும், கர்தமம் கர்தமரை சமகாத்து அடைந்தார். ஆகதி பிரதீக்ஷம் மனுவின் வரவை எதிர்நோக்கி இருந்த கர்தமம் சமகாத்து கர்தமரை அடைந்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சமனுசத ரூபயா மகிஷ்யா குணவத்யா சுதயா ச தேவஹூத்யா பவதீரித நாரதோபதிஷ்டஹ சமகாத் கர்தமம் ஆகதி பிரதீக்ஷம். பகவான் 4 வரங்களை கர்தமருக்கு கொடுத்துவிட்டு மறைந்து விட்டார். முதல் வரம் தேவஹூதியை மனைவியாக பெறுவாய் என்பதல்லவா? அது நிறைவேற தேவையான ஏற்பாட்டையும் பகவானே செய்கிறார். நாரத முனிவரை தூண்டி மனுவிடம் சென்று தேவஹூதியை கர்தமருக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்லும்படி செய்கிறார். அதனால் மனு தன் மனைவி சதரூபையுடனும் மகள் தேவஹூதியுடனும் கர்தமருடைய ஆசிரமத்துக்கு செல்கிறார். கர்தமரும் மனுவும் தேவஹூதியும் வருவதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்.